ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்க பேங்க்ல பணம் போடுறவரா? இல்ல புதுசா வண்டி, நிலம் வாங்க போறீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. மத்திய அரசு இப்போ பான் கார்டு ரூல்ஸ்ல நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வருமான வரி சட்டம் 2025 அடிப்படையா கொண்டு வருமான வரி விதிகள் 2026க்கான புதிய வரைவு ஆவணத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க. வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் இது அமலுக்கு வரப்போகுது. இந்த புதிய ரூல்ஸ்னால நமக்கு லாபமா, நஷ்டமா வாங்க டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொதுவாக அந்த சின்ன சின்ன பண பரிவர்த்தனை கூட பார்த்தீங்கன்னா, அந்த பேன் கார்டு கட்டாயம் இருந்த நிலையில் இப்போ அந்த வரம்புகள் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் சாமானிய மக்கள், சிறு வியாபாரிகள் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நிவாரணமாக அமையப்போகுது. நம்ம அன்றாட வாழ்க்கையை இன்னும் சுலபமாக்குற வகையில் தான் இந்த மாற்றங்கள் வடிவமைச்சிருக்காங்களாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் பற்றி பார்த்துடலாம். புது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வங்கி, கூட்டுறவு வங்கி இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நிதியானில் நீங்கள் டெபாசிட் செய்கிற அல்லது வித்ட்ராவ் செய்கிற மொத்த பணம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அல்லது அதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இனி பேன் கார்டு விபரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய நிலை என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு நாளில் 50,000 ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக டெபாசிட் செஞ்சாலே பேன் கட்டாயமாக இருந்துச்சு. இப்போ ஒரு நிதியானில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் வித்ட்ரா பண்ணுறப்போ கண்டிப்பாக பேன் கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதனால் என்ன பயன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரி நகரங்களில் பார்த்தீங்கன்னா தினசரி ரொக்க பரிவர்த்தனை செய்கிற சிறு வியாபாரிகளாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஊழியர்கள்லாம் அவங்க அன்றாட செலவுகளை பார்த்துக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், புது வண்டி வாங்குறவங்களுக்கான அப்டேட்டு. நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறப்போ இந்த பேன் கார்டு குறிப்பிடும் வரம்பு பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றியிருக்காங்க. அதாவது 5 lakhs மேலே மதிப்புள்ள எந்த வாகனம் வாங்கினாலும் சரி, அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, பேன் கார்டு விபரம் கட்டாயம் சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் 5 lakhs மேலே விலை இருக்கிற கார்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேன் கட்டாயம் இருந்துச்சு. 2 வீலர்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்தாங்க. ஆனால் இப்போது இருசக்கர வாகனத்தையும் இந்த வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5 lakhs மேலே நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக பேன் நம்பர் கட்டாயம். அதுக்கப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் பில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஹோட்டல் ஆகட்டும், அப்புறம் உணவக பில்ஸ் ஆகட்டும், அப்புறம் கன்வென்ஷன் சென்டரு, பேங்க்வெட் ஹால் ஆகட்டும், அது திருமண ஹால் ஆகட்டும், அப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சேவைகளுக்கு ரொக்கமாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் செலுத்துகிறப்போ மட்டுமே இனி பேன் கார்டு விபரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இது 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே பேன் கார்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 1 lakh மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் பேன் கார்டு கொடுக்கணும். நாலாவது ரொம்பவே முக்கியமான விஷயம், ரியல் எஸ்டேட் துறைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அசையா சொத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ, விற்கிறப்போ, பரிசு கொடுக்கும்போது அல்லது கூட்டு மேம்பாடு ஒப்பந்தங்களுக்கு, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பேன் கார்டு குறிப்பிடும் வரம்பு பார்த்தீங்கன்னா 10 lakhsலேருந்து 20 lakhs உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த கிராமப்புறங்களே ஆகட்டும், நகரப்புறங்களே ஆகட்டும், 20 lakhs கம்மியாக யாரெல்லாம் பரிவர்த்தனை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசியாக இன்சூரன்ஸ் பற்றின அப்டேட்டு. இனிமேல் காப்பீடு நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி கணக்கு தொடங்குறப்போ பேன் கார்டு கட்டாயமாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிதியானில் 50,000 ரூபாய்க்கு மேலே லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செலுத்தினா பேன் தேவைப்படுது. இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே வருமான வரி சட்டம் 2025 அடிப்படையாக கொண்டு இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நண்பர்களே, இதுதான் பேன் கார்டு ரூல்ஸில் வரப்போக முக்கியமான மாற்றங்கள். இந்த ரூல்ஸ் ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வரப்போகுது. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.